தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மத்திய அரசின் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு 5, 8ஆம் வகுப்பில் அனைத்து மாணவர்களும் கட்டாய தேர்ச்சி என்ற முறையை ரத்து செய்து அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளிகளில் 5, 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் ஏற்கனவே மத்திய அரசின் கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே மத்திய அரசின் உத்தரவை புதுவை அரசு ஏற்று செயல்படும். அதனால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரம் உயரும். அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு இத்திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. தனியார் பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும். தனியார் பள்ளிகள் நிச்சயமாக கல்வித்துறை உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றார். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டட வளாக அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணன் குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அசோக் பாபு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பள்ளியில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு தொடங்கிய சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டு பழமையான தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். அதனையடுத்து புதுச்சேரி கடலூர் மாவட்ட பெராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் குழந்தை இயேசு சுரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டு இருந்த குடிலில் வைத்தார். மேலும் சரியாக 12:01 மணி அளவில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்துவர்கள் தங்களது அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கைகளை குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முன்னதாக நூற்றாண்டு பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தின் பங்குத்தந்தை பற்றியப்பனுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சால்வை அறிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இது மட்டுமின்றி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. குறிப்பாக ரயில் நிலையம் எதிரில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசலிகா பேராலயம், கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் அனைத்து தேவாலயங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வெள்ளியனூர் லூர்தன்னை திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இயேசுபிரான் அவதரித்த தினத்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் இன்று கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இதனையொட்டி புதுச்சேரி தேவாலயங்களில் நேற்று நள்ளிரவு சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வெள்ளியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தில் அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் அருட்தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு, டொமினிக் சாவியோ, துணை தலைவர் டொமினிக், பொருளாளர் தர்மதுரை மற்றும் கன்னியாஸ்திரிகள், ஏராளமான கிறிஸ்தவர்கள், இறை மக்கள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயங்கள் அலங்கார மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. மேலும் ஆலயத்தின் வளாகத்தில் கிறிஸ்துமஸ் மரம் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் கண்டுகளித்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும். ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக சேதம் அடைந்து 2ஆம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 133 அடி உயர மணிகுண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பதும் மற்றொரு சிறப்பு. இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலியை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் நடத்தி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைக்கப்பட்டிருந்த குடிலில் இயேசு பிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பு
பணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டார். தேவாலயத்தில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய தேவாலயங்களில் ஒன்றான கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை பேராலயத்திலும் கிறிஸ்தவ சிறப்பு திருப்பலியுடன் இயேசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கோட்டுச்சேரி பங்கு மக்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கடும் எதிர்ப்புக்கு இடையில் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணம் அமலானது. புதுவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியானது. பஸ் கட்டண உயர்வுக்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். உயர்த்தப்பட்ட கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுவை சாலை போக்குவரத்து கழகம் புதிய பஸ் கட்டண விபரத்தை அறிவித்துள்ளது. இதன்படி புதுவையிலிருந்து சென்னைக்கு கிழக்கு கடற்கரை வழியாக செல்ல ரூபாய் 155 இருந்து ரூபாய் 160, காரைக்காலுக்கு ரூபாய் 125 இருந்து ரூபாய் 130, வேளாங்கண்ணிக்கு ரூபாய் 160 இருந்து ரூபாய் 170, நாகப்பட்டினம் செல்ல ரூபாய் 145 இருந்து ரூபாய் 160 வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் இருந்து சென்னைக்கு ரூபாய் 275, கோவைக்கு ரூபாய் 345 இருந்து ரூபாய் 360 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் இருந்து திருப்பதிக்கு ரூபாய் 265 இருந்து ரூபாய் 275 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு சறுக்கல் ஏற்படும் போதெல்லாம் துணை நிற்கும் திமுகவின் இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி சபாநாயகர் பாஜக செல்வம் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி செயல்பட்டு வருவது சபாநாயகர் பதவியை அவமதிப்பதாகும் என அதிமுக தொடர்ந்து கூறி வரும் நிலையில் பாஜக ஆதரவு எம்எல்ஏக்கள் தன் மீது தினசரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கடிதம் கொடுப்பது ஏன் என சபாநாயகர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக ஆதரிக்காது என பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை புதுச்சேரி திமுக எடுத்துள்ளது என்றும் திமுகவின் இரட்டை வேடத்தை சிறுபான்மையின மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் பாஜகவை எதிர்ப்பது போல் ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. அதேபோல் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு சறுக்கல் ஏற்படும் போதெல்லாம் துணை நிற்கும் இயக்கம் திமுக என கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆதரித்துள்ளது. ஆனால் திமுக இதனை ஆதரிக்கவில்லை. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி இன்றி இல்லவே இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சோனாம்பாளையம் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அங்கு பல ஆண்டுகாலமாக குடிதண்ணீர் பிரச்சினை நிலவி வருகிறது. இது சம்பந்தமாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனை கவனத்தில் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளை நேரில் சென்று சந்தித்து கோரிக்கை மனு அளித்து விரைந்து பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பழைய இணைப்பு அகற்றி புது பைப்பு இணைப்பு அமைத்துக் கொடுங்கள் என்று வலியுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று சோனாம்பாளையம் பகுதியில் குடிதண்ணீர் வருவதற்கு புது இணைப்பு போடப்பட்டு வருகிறது. அதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பகுதி மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். உடன் பொதுப்பணித்துறை கணேசன், திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர் ராகேஷ் மூர்த்தி, விசிக முகாம் செயலாளர் உஷா, ஆனந்த், அனுசியா ஆகியோர் உடனிருந்தனர். லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கம் மாநில அளவிலான சப் ஜூனியர் ஆடவர் மற்றும் பெண்களுக்கான ஹாக்கி விளையாட்டுப் போட்டி டிசம்பர் 24 முதல் டிசம்பர் 28 5 நாள் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரியில் நடைபெறுகிறது. இப்போட்டி நேற்று காலை 6:30 மணிக்கு தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் இருந்து விளையாட்டு வீரர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். இப்போட்டியினை டாக்டர் இ குமரேசன், தலைவர், லீ புதுச்சேரி ஹாக்கி சங்க பொதுச் செயலாளர் திரு எஸ் அன்பழகன், லீ புதுச்சேரி ஹாக்கி சங்க நிர்வாக செயலர் டாக்டர் எஸ் பழனி, சீனியர் உடற்கல்வி விரிவுரையாளர் திரு பி மூர்த்தி, மூத்த பயிற்சியாளர் கலந்து கொண்டு இப்போட்டியினை துவக்கி வைத்தனர். மற்றும் இப்போட்டியினை சீனியர் விளையாட்டு வீரர்கள் திரு ஜி செந்தில்குமார், ஆரோக்கியராஜ், சரவணன், ராம், செல்லமுத்து அனைவரும் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர்.
புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு குழந்தைகள் மருத்துவமனை அருகே கொண்டாடப்பட்டது. மாநில இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் தலைமையில் மாநில இளைஞர் அணி பொதுச் செயலாளர்கள் வருண் கணபதி முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் வருண் கணபதி, துணைத் தலைவர் சுவிக்ராமன், விஜய், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி புகழேந்தி, சக்தி, ராசு உட்பட பல நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் மறைந்த இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே பாஜக வில்லியனூர் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமை ஏற்பாட்டில் வைக்கப்பட்டிருந்த அடல் பிஹாரி வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவி அனிதா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து அவரது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல், செயலாளர் சுந்தர் மற்றும் ஓபிசி அணி நிர்வாகிகள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதியில் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமை ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு பாஜக மகளிர் அணி சூரியகலா, ஜெயஸ்ரீ, ரூபஸ்ரீ உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுக்குப்பம் கிராமத்தில் கடற்கரை அருகே இருந்த 10க்கும் மேற்பட்ட பனை மரங்களை தீயிட்டு கொளுத்திய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பூரணாங்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் அழகிய கடற்கரையை பெற்றுள்ள மீனவ கிராமத்தில் நமது தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சாரம் நிறைந்த பனை மரங்கள் நிறைந்த பகுதியாகும். அண்மையில் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக புதுச்சேரி கவர்னர்களை வைத்து பல்லாயிரக்கணக்கான பனை விதைகள் பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் அறக்கட்டளையினர் நட்டுள்ளனர். மேலும் தற்போது புதுக்குப்பம் கடற்கரை ஓரங்கள் பனை மரங்களாக வளர்ந்து புயல் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு போன்ற இயற்கையை பாதுகாத்து வருகிறது. அண்மையில் வந்த பெங்கல் புயலினால் பனை மரங்கள் அதிகம் இருந்ததினால் புதுக்குப்பம் கிராமம் பெரிய அளவில் பாதிப்படையவில்லை. பனை மரங்கள் புயலின் வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, நிலத்தடி நீரை சேமித்து குடிநீருக்கு ஆதாரமாக விளங்குகிறது. மேலும் பனை, நொங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம் போன்றவையும் மக்களுக்கு மிகப்பெரிய உணவாக அமைந்துள்ளது. இவ்வளவு பெருமை வாய்ந்த பனை மரத்தை யாரோ சில சமூக விரோதிகள் நேற்று இரவு தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இதற்கு அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.